அதுக்கு போல தூங்கி வந்துச்சாச்சு. இருங்க போயிட்டு வந்து சொல்கிறேன். ஐயோ மறந்துட்டேன், வந்து சொல்கிறேன்னு சொன்னேன்ல. நேற்று நான் கழிவறையில் அமர்ந்திருந்த பொழுது கன நேரத்தில் தோன்றியது இந்த யோசனை. வேற ஒன்றும் இல்லை, நான் பிறந்து 25 வருஷம், ஐ திங்க் 25 வருஷம் மேலே ஆச்சு. 25 வருஷத்தில் ஏதாவது ப்ரொடக்டிவாக பண்ணணும்னு யோசிச்சிருக்கேன். ஆனால் ஒன்றும் பண்ணல. சின்ன மேலாவது ப்ரொடக்டிவாக பண்ணலாமேன்னு ஒரு ஐடியா பண்ணி ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஐயோ லேட் ஆயிடுச்சோ, சரிங்க நான் போயிட்டு வந்து என்னன்றதை பேலன்ஸ் சொல்கிறேன். ஓகேவா? ரைட். A few moments later. இன்னும் சொல்லலையா? வெளியே போயிட்டு வந்து முடியல. வயசு இல்லைன்னு வயசு ஆயிடுச்சு போல. வெயிட் பண்ணிட்டீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். நான் ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டு அப்புறம் என்னன்றது சொல்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு வயசாகிட்டு டயர்ட் ஆகுது. இவன் வேஸ்ட்டுண்ணா, இவன் உருப்படலாம் மாட்டான். சாணி பொறுக்கிறியா எங்கேயாவது போய் மாடு மெய். வழியே வந்தாச்சு. சொல்கிறேன்னு சொன்னேன். சொல்கிறதுக்கு என்ன ஒன்றும் இல்லை. 25 வருஷம் ஆச்சு. 25 வருஷத்தில் நமக்கு என்ன தெரியும் யோசிச்சு பார்த்தேன். பெருசாக ஒன்றும் தெரில. இந்த உலகத்தில் நம்மள மாதிரி நம்மள மாதிரி இல்லை, என்ன மாதிரி எதுவும் தெரியாதவங்க தான் ஜாஸ்தி. என்னடா தெரியும் நமக்கு யோசிச்சு தான் பார்த்ததில்ல. கிரிக்கெட் தெரியும், சினிமா தெரியும். கிரிக்கெட் தெரியும், சினிமா தெரியும்னா கிரிக்கெட் விளையாட தெரியும், சினிமா நடிக்க தெரியும். ரெண்டையும் பேச தெரியும், சுவாரஸ்யமாக பேச தெரியும். எவனாவது பேசணும்னா உங்களை கொடுத்து வண்டை போட்டு பேச தெரியும். அதை வச்சு என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. வேலைக்கு போனால் ஒழுங்காக வேலை பார்க்கலாம், படித்தா ஒழுங்காக படிக்கும். இந்த வேலை பார்க்குறதுக்கு 100 நாள் வேலைக்கு போயிங்கன்னா உன் குடும்பமாக உருப்பணும்ல. என்னடா பண்ண போகிறேன் தெரியல. சரி, நம்ம பேசுகிறது சுவாரஸ்யமாக இருக்குன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை. அதை ஒரு பதிஞ்சு போடுவோம். மக்கள் ரசித்தாங்கன்னா ரசிக்கட்டும், ரசிக்கலைன்னா நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காண்டி ஒரு சேனல் ஆரம்பித்து வாய்க்கு வந்ததை பேசுவோம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு போகுதுன்னு. முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. சரி நண்பர்களே, சந்தோஷம். ரைட். He would rather left than fight. It's wrong or right, you gotta like him.